சக்தி, ஐ எம் வெரி ஹாப்பி சக்தி. எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. யூ ஆர் சீரியஸ்ல? Hey, I'm serious. Honey! ஐயோ யானே ஏங்க இவன் என்னாச்சு கதற என்னடா அண்ணே அவன் குத்திட்டானே பாத்து லட்சுமி 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 நீ கவலைப்படாத. நம்ம லட்சுமி சீக்கிரம் சீக்கிரம் எடுத்து லட்சுமி. உனக்கு ஒன்றும் ஆகாது. உனக்கு நான் இருக்கேன். உனக்கு நான் இருக்கேன். லட்சுமி கண்ணை திறந்து பாரு லட்சுமி. ப்ளீஸ் லட்சுமி. லட்சுமி அண்ணே உனக்கு எதுவும் ஆகாதுமா. லட்சுமி கண்ணை திறந்து பாருங்க அண்ணே. கண்ணை திறந்து பாரு லட்சுமி. வெற்றி அண்ணே லட்சுமி அண்ணே உனக்கு ஒன்றும் ஆகாது அண்ணே. உங்களுக்கு எதுவும் ஆகாது. எதுவும் ஆகாதுடா. போங்க சீக்கிரம் சீக்கிரம் போங்க. கவலைப்படாத டாக்டர். டாக்டர் ஆகாது. லட்சுமி லட்சுமி டாக்டர் இப்ப லட்சுமிக்கு எப்படி இருக்கு டாக்டர்? பதட்டப்படாம தைரியமா இருக்கு. I'll try my level best. Okay? டாக்டர் ஒன்னும் ஆகாதுடா. Sister, give me the gloves. டாக்டர் ஃபோன். கால் எனக்கா? கொடுங்க. ஹலோ அப்படியா? சரி நான் வரேன். I'll call back. Okay. எனி ப்ராப்ளம் டாக்டர்?
என்னோட சின்ன பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். பட் இட்ஸ் ஓகே. டாக்டர் கோபாலகிருஷ்ணன் பார்த்துப்பாரு. நவ் மை பேஷண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். தாங்க. ஓகே. ஆனால் எதுவும் ஆகாது. போ, அப்படியே உட்காரு போ. உட்காரு போ. போ, அப்படியே உட்காரு போ. வெற்றி, அழாதரா. லக்ஷ்மி எனக்கு ஒன்றும் ஆகாதுண்ணே. அழாதரா, சொன்ன கேளுடா. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. லட்சுமிக்கு எதுவும் ஆகாதரா. டேய் வெற்றி, அழாதீங்க. டேய் இன்னைக்கு ஒன்றும் ஆகாதுண்ணே. டேய் டேய் தங்கவேலு, லட்சுமி எப்ப வரா? ஆமாம்மா. லட்சுமி ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்காப்பா. எப்படி இருக்கா? அவ உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்லப்பா, இல்லப்பா. அவளுக்கு எதுவும் ஆகாதுப்பா, நீங்க நான் ஒன்றும் பயப்படாதீங்க. சொல்லலை. எனக்கு என்ன பண்றது வாங்கப்பா, இப்படி உட்காருங்க, வாங்க. இல்லப்பா, என்னடா கத்தியால ஆபரேஷன் ரொம்ப வேகமா குத்துனதுனால வெற்றி. அவ வயித்துக்குள்ள ஆழமா கத்தி அழாத. போயிடுச்சு. அதனால ஆபரேஷனுக்கு இவ்வளவு நேரம். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். அழாதீங்க பா. சரியாயிடும்ல? அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. நிச்சயமா நீ எல்லாம் அழாத. சரியாயிடும்பா. அழக்கூடாது. அப்பா, நம்ம கும்பிடுற முருகன் நிச்சயமா நம்மளை கைவிட மாட்டாருப்பா. நீங்க அழாதீங்கப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்ன மன்னிச்சிருங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் நான் தப்பா காரணம். என்ன தப்பா கத்தியால குத்த வந்தாங்க. அந்த கத்தி குத்த அண்ணி வாங்கி என் உயிரை காப்பாத்திட்டாங்கப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. எந்திரி எந்திரி. ஒன்னும் ஆகாது அவளுக்கு. அவளுக்கு ஒன்னும் ஆகாது. எல்லாமே நம்ம லட்சுமிக்கு ஒன்னும் ஆகாதுடா.
நீ பண்றது தப்புடா. குடிக்காதன்னு படிச்சு சொன்னேனே, கொஞ்சமாவது கேட்டியாடா? எந்த காரணத்தை கொண்டு உன் ஒய்ஃபுக்கும் உங்க அப்பாவுக்கும் தெரியாம பாத்துக்கோ, மத்ததை நான் பாத்துக்கிறேன். புரியுதா? சரிடா. என்னங்க? என்ன லட்சு? இல்ல, அந்த பொண்ணோட சடங்குக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே உங்க முகமே சரியில்லை. டென்ஷனாவே இருக்கீங்க. ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை இல்லை, எதுவும் இல்லை. இல்லங்க, நீங்க ஏதோ பிரச்சனையில இருக்கிறதா உங்க முகமே சொல்லுது. நான் உங்க மனைவி. சந்தோஷத்தை மட்டும் என்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு இல்ல. உங்க பிரச்சனையும் என்கிட்ட சொன்னா எனக்கு தெரிஞ்ச யோசனையே சொல்லுவேன். சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. லட்சு, ஆ? என்னம்மா லட்சு, என்ன சொல்றான்? இல்ல மாமா, இவரு நேத்துல இருந்தே ஒரு மாதிரியா இருக்காரு. சரியா சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல, எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்காரு. இவர் இப்படி இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல மாமா. ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்டாலும் சொல்லவே மாட்டேங்கிறாரு. நீங்களே கேளுங்க மாமா. சொல்லுட, உனக்கு என்ன பிரச்சனை? சொல்லு, நான் ஹெல்ப் பண்றேன். வேற ஒண்ணும் இல்லப்பா. சிங்கப்பூர் ஃப்ரெண்டை பார்த்து பேசினேன்ல, அவன் கதையை சொன்னா அதை கேட்டதுல இருந்து ஒரே டென்ஷனா இருக்கு. என்ன லவ் டென்ஷனா? ஆமாப்பா. வயசு பசங்களுக்கு லவ் வர்றதும் அந்த லவ்ல பிரச்சனை வர்றதும் வழக்கமான விஷயம்தான். கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணுவாங்க, அப்புறம் வீட்டில் பார்க்குற பொண்ணையே கல்யாணம் பண்ணிப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு லவ் பண்ண பொண்ணும் வந்து நிற்பா. ஒருவேளை அப்பாவுக்கு என் விஷயம் தெரிஞ்சு போச்சா? இது என் ஃப்ரெண்டுக்கும் இதே பிரச்சனை தான் வந்துச்சு. உன் ஃப்ரெண்டுக்கும் அதே பிரச்சனை தானே? ஆமாப்பா, அதே பிரச்சனை தான். அந்த பழைய லவர் வந்ததுமே என்ன அவன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் லவ் பண்ண பொண்ணா இல்ல ஒய்ஃபான்னு தடுமாறுவாங்க. என் ஃப்ரெண்டுக்கும் அதே தடுமாற்றம் இருந்துச்சுப்பா. உன் ஃப்ரெண்டுக்கும் அதே தடுமாற்றம் தானே இருக்கு. ஆமாப்பா. இந்த வயசு ஜாலியா இருக்க வேண்டிய வயசு தான். நம்மளை கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு எதை வேணாலும் செய்ய துடிக்கிற வயசு தான். அப்ப தப்பு பண்ணிடுவாங்க. அதுல சில தப்புகள் நம்ம பின்னால துரத்திக்கிட்டே இருக்கோம். இல்லடா, உன் ஃப்ரெண்டு துரத்திட்டு இருக்கா? ஆமாப்பா. ஆனா நான் என் ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொன்னேன் தெரியுமா? யார் வந்தாலும் என்ன நடந்திருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒய்ஃப் தான் முக்கியம். பழசெல்லாம் மறந்து கடந்த காலத்தை நினைச்சு நிகழ்காலத்தை கெடுத்துக்க கூடாது. என்னடா, நான் சொல்றது கரெக்ட் தானே? கரெக்டுப்பா. இந்த கதை இப்ப மட்டும் இல்லம்மா, காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. ஆமா, 40ல 60ல 80ல 2000ல 2010ல எதிர்காலத்திலும் நடக்கும். வருஷங்கள் மாறினாலும் இந்த கதை மட்டும் மாறுறதே இல்லைம்மா. என்னப்பா, நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமாப்பா. சரி,
ஓ ஃப்ரெண்டு கதையை நினைச்சு உன் கதையை நீ கோட்டை விட்டுறாத. சரிப்பா, கோட்டை விட மாட்டேன். லட்சுமா, ஆ நீ லவ் பத்தி என்னமா நினைக்கிற? மாமா, லவ்ங்கிறது நல்ல விஷயம்தான். லவ் மேரேஜ் நல்லதா இல்லை வீட்டில் பெரியவங்க பார்த்து பண்ணி வைக்கிற மேரேஜ் நல்லதா? ரெண்டுமே நல்லதுதான் மாமா. ஆனா ஏற்கனவே லவ் பண்ணியிருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த லவ்வை மறந்துடணும். அதுதான் மாமா வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் நல்லா இருக்கும். சந்தோஷ், அப்பா, லட்சு எப்படி சொல்றா? நீ என்னடா சொல்ற? எனக்கு என்னப்பா பிரச்சனை இருக்க போகுது? ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் லட்சுவை தானே லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆமால, இவனுக்கு அந்த பிரச்சனையே இல்லம்மா. சின்ன வயசுல இருந்து உன்னதான் லவ் பண்ணிருக்கிறான். நான் என் லவ்வை மறந்ததுனாலதான் இன்னைக்கு இவர் கூட சந்தோஷமா இருக்கேன். உங்க ஃப்ரெண்டு கிட்டயும் என்ன மாதிரியே இருக்க சொல்லுங்க. ஆ, சொல்றேன். அம்மா, இவன் சரியா சாப்பிடலன்னு சொன்னல, ஆமா மாமா. இன்னைக்கு அவனுக்கு பிடிச்ச பிரியாணியே பண்ணு. ம். எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். ஓகே மாமா, ஆ. கொஞ்ச நேரத்துல ரெடி பண்ணிடுறேன். டேய், உன் ஃப்ரெண்டு லவ் நினைச்சு லக்ஷ்மியை கஷ்டப்படுத்தாத. அப்பாவிடா, அவ உன்னை மட்டுமே நம்பி இந்த வீட்டில் இருக்காடா. ஃப்ரெண்டுக்கு லவ்வுக்கு ஹெல்ப் பண்றேன்னு உன் வாழ்க்கையை நீ எழுதுற. புரியுதா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ, யார் பேசுறீங்க? சந்தோஷ் இருக்காங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க, உங்களுக்கு ஃபோன். ஆ, ஹலோ, ஹலோ, நான் ஜெனி பேசுறேன். சொல்லுங்க சார். ஆ ஆ சொல்லுங்க சார். தெரியுது, சொல்லு. அப்பா பக்கத்துல இருக்காரா? யார் இந்த உனக்குன்னு இப்ப எதுக்கு கால் பண்ண? நான் இப்ப சிங்கப்பூர்ல இல்ல, சென்னையில இருக்கா. நாளைக்கு உங்க ஊருக்கு வர போறேன். என்னது, சென்னைக்கு வந்துட்டியா? ஜெனி, நீல இங்க வர வேணாம். எந்த விஷயமா இருந்தாலும் போன்லயே சொல்லு. எதா இருந்தாலும் பேசிக்கலாம். அதெல்லாம் முடியாது சந்தோஷ். நான் உன்னை பார்த்தே ஆகணும். சொன்னா கேளு ஜெனி, நான் வந்து உன்னை பார்க்கறேன். இல்ல, அதெல்லாம் முடியாது சார். நான் பாத்துக்கிறேன் சார். சொன்னா கேளுங்க சார். சரி, வரேன்னு சொல்றேன்ல, போன வை. என்னங்க, ஆ, எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. என்ன டவுட் சொல்லு. உள்ள நான் எடுத்தப்போ ஒரு லேடி வாய்ஸ் கேட்டுச்சு. இப்போ நீங்க சார்னு சொல்லி பேசிட்டு இருந்தீங்க. அதுவா, கிளையண்டோட செக்ரட்டரி அவங்க பேசிட்டு தான் லைனை கொடுப்பாங்க. ஓ, ஓகே. ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. சார், சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சது. சரிங்க டாக்டர். ஆனா எதுவா இருந்தாலும் 24 மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும். ஓகே? சரிங்க டாக்டர். என்ன வள்ளியம்மா, டாக்டர் இப்படி சொல்லிட்டு போறாரு? இத பாருங்க, சாமியார் சொன்ன மாதிரி எல்லாமே நடந்துருச்சு. மறுபடியும் எதுவும் நடக்காம இருக்க நான் வேணும்னா அவரை போய் பார்த்துட்டு வந்துட்டுமாங்க? சரிம்மா, போய் பார்த்துட்டு வா. சரிங்க.